ரோட்டு கடைகளில் கிடைக்கிற சுண்டல் மசாலாவோட டேஸ்ட் தாங்க. இந்த சுண்டல் மசாலாவோட நறுக்குன ஆனியன், கொத்தமல்லி கூடவே சமோசா வடையை பிச்சு போட்டு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டா இருக்குங்க. இப்போ இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு பட்டாணியை ஓவர் நைட் ஊற வச்சு குக்கர்ல சேர்த்து மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி சேர்த்து 4 விசில் போட்டு வேக வச்சுக்கோங்க. மிக்சி ஜார்ல 2 பெரிய வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, 10 ல 12 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், 2 தக்காளி சேர்த்து தண்ணி சேர்க்காம நைஸா அரைச்சுக்கோங்க. இப்ப கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிஞ்சதும் அரைச்ச மசாலா சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிடுங்க. காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிட்டு வேக வச்ச பட்டாணியை மட்டும் சேர்த்து மசிச்சிருங்க. இப்ப இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துட்டு வேக வச்ச சுண்டல் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கடைசியா 1 டீஸ்பூன் கடலை மாவை தண்ணியில கரைச்சி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கடைசியா கொத்தமல்லி தூவிட்டு சுட சுட பவுல்ல ஊத்திட்டு கடையில வாங்கின வடையோ சமோசாவையோ பிச்சு போட்டு ஆனியனும் கொத்தமல்லியும் தூவி சாப்பிட்டு பாருங்க. அல்டிமேட்டா இருக்கும். பாய்.